ஹலோ வணக்கம், நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு சில இடத்துல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். ஒன்று டோன்ட் யூஸ் பண்ணுறதா இல்லை டஸ் நாட் யூஸ் பண்ணுறதா. இப்போ பாருங்களேன், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்றத நான் எப்படி சொல்லணும்? ஹீ டோன்ட் நோ இங்கிலீஷ்னு சொல்லுமா, இல்லை ஹீ டசன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுமா. இங்கே டசன்ட்ன்றதை டஸ் நாட்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ டோன்ட் நோ அப்படின்றது ரைட்டா, டஸ் நாட் நோ அப்படின்றது ரைட்டா? எப்போ ஹீ வரும்போது, சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுக்குமே செக் பண்ணி பார்த்தோம்னா ஹீ டசன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்றது தான் கரெக்ட், சரிங்களா? டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஷீ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இட்டு வரும்போதும் டோன்ட் அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? எப்போவுமே ஹீ ஷீ இட்டு, அவன் அவள் அது, அந்த மாதிரிலாம் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஹீ டஸ் நாட் நோ இங்கிலீஷ், இல்லை ஹீ டசன்ட் நோ இங்கிலீஷ், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஷீ டசன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னும்போது அதே மாதிரி இட்டு வச்சோம் இட் டசன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஷீ இட்டெல்லாம் வரும்போது நம்ம என்னத்தை யூஸ் பண்ணணும்னா டஸ் நாட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸில் டஸ் நாட்ன்றது வரும். பாசிட்டிவாக வரும்போது டஸ் அப்படின்றது வரும். எப்போவுமே அவன் அவள் அது அப்படின்னு வரும்போது டஸ் நாட் அப்படின்றது தான் வரும், சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? டவுட் கிளியர் ஆகிடுச்சா? இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அவனுக்கு காஃபி பிடிக்காது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? சொல்லுங்கள் பார்க்கலாம்.